ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு லவ் ஹர்ட்ஸ் 5th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம், நம்ம மெனி எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. அந்த தீரக்கு என்னென்ன பண்ணா அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தின விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதே இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே டைரக்டர் நம்ம வெனிகா கிட்ட ஒரு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. அது யாருதுன்னா நம்ம மெனியோடது. மெனியை ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பேக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. டைரக்டர் கேட்குறாங்க, எதனால இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கே புரியல. ஆனால் கேட்டால் சொல்கிறா, எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும்னு சொல்கிறா. என்ன விஷயம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அவங்களும் அதை வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே அங்கேருந்து மெனியை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. இங்கே மெனி எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு இந்த 2 பசங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த 2 பசங்க இருந்துட்டு நீங்கள் போக வேண்டாம், இங்கே இருங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, நான் கிளம்பி ஆகணும், நீங்கள் வெனிகாவை நல்லபடியாக பார்த்துக்குங்க, எந்த பிரச்சனையும் கொண்டு வந்துடாதீங்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்குங்கன்னு சொல்லி பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வெனிகாவும் அங்கே வந்துடுறாங்க. வெனிகா வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு வெனிகா மெனிக்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன், என்ன ஆச்சுன்னு கேட்கறதுக்கு, நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லு, நீ சொல்கிற ரீசன் பொய்யுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லுன்னு கேட்குறதுக்கு, நான் லாஸ்ட் நைட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னால் இதுக்கு மேலே இங்கே வேலை செய்ய முடியல, தீரக்கூட என்னால் வேலை செய்ய முடியாது, என்னால் உனக்கு ட்ரபிள் வரக்கூடாது, அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு எம்பாரசிங் ஆகுது, அது இல்லாத நீ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, அப்போ கண்டிப்பாக நான் இங்கே வருவேன், அது வரைக்கும் என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாது, அதனால் நான் இப்போ ரிசைன் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்ல, லாஸ்ட் நைட்டு உன்னையும் நான் ஹார்ஸாக பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, நீ போக வேணான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, நம்ம வெனிகா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இல்லையா, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி கொடுத்துரு, நம்ம வேறு இன்வெஸ்டரை தேடிக்கலான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உன்னோட பர்சனல் விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி இவங்க கொஞ்சம் ஹார்ஸாகவே பேசியிருப்பாங்க. நீ ஏமாந்து போய்ட்டு என்னை இந்த வேலையிலேருந்து ஒதுங்க சொல்கிறியான்னு சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஸாக பேசியிருப்பாங்க. அதனால் இப்போ வந்து சாரி கேட்குறாங்க. அதுக்கு மெனியே இருந்துட்டு, நான் ஒன்றும் மொத்தமாகவே இந்த இடத்த விட்டு போகலல்ல, என்னோடய ஷேரும் இதில் இருக்க தானே செய்யுது, நானும் இந்த கம்பெனியோட முக்கியமான ஒரு பர்சன் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜஸ்ட்டு இங்கே ஒர்க் பண்ண மாட்டேன், அவ்வளோதான், எனக்கு இங்கே அவன் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறது என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக தான், ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் போனதுக்கப்புறமும் உனக்கு ஏதோ எமர்ஜென்சி ஏதோ கால் பண்ணோம்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணேன், எந்த டைமாக இருந்தாலும் நான் அவைலபிளாக இருப்பேன், என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம வெனிகா செம்மையாக அழுகிறாங்க. இங்கே வெளியே நம்ம மெனியை அனுப்பி வைக்கிறதுக்காக அந்த 2 பசங்களும் நம்ம டேரக்டரும் வந்திருக்காங்க. அனுப்பி வச்சுட்டு நம்ம மெனிக்கு என்ன ஆச்சு, எதனால் கிளம்பிடுறா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, இவங்க 2 பேத்துக்குள்ளே எது ப்ராப்ளமாக இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் அங்கே வந்துடுறா. அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆன்ட்டி நேற்று வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களால தான் நம்ம மெனி இங்கேருந்து கிளம்புறாங்க, அவங்க நம்ம மெனிக்கிட்ட செம்மையாக அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரிலாம் பேசிட்டாங்க, அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு, அப்போ கூட அவங்க கோவமாக வெளியே வந்தாங்களா, அப்போ கூட நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக அதுவும் உங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு கூட அவங்க என்கிட்டயே கொஞ்சம் ஹார்ஸாக தான் பேசினாங்க. அந்த தீரக் ஆண்டியால் தான் நம்ம மெனி இங்கேருந்து போகிறான்னு சொல்லவும், அந்த ஆண்டியால் நம்ம மெனி இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்ட்டு இந்த பசங்களும் ஒரு மாதிரி கோவமாயிடுறாங்க. அப்போ டேரக்டரை தான் சமாதானப்படுத்துகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன ரீசன்னு தெரியல, அது அவங்களுக்குள்ள பிரச்சனை, நீங்கள் எதுவும் தேவையில்லாத எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டைரெக்டாக நம்ம வெனிகாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க செம்மையாக அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனசு தாங்கலை. ரொம்ப நாளாகவே நெருங்கின ஃப்ரெண்ட்னா இவங்க மட்டும்தான். இவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாமே நம்ம மெனி கூட தான் இவங்க சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு வருத்தப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம டேரக்டரும் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலாக தீரக்கு இவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ஆனால் இவங்க இல்லை, இப்போ என்னால் பார்க்க முடியாது, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட பதில் சொல்லிவிட்டு டேரக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம க்ரீம் ஜெர்மனிக்கு அனுப்பி வச்சோம்ல, அது ரிட்டர்ன் ஆகிடுச்சு, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம மீட்டிங் ரெடி பண்ணி ஆகணும், நம்ம இதை பற்றி பேசி ஆகணும், மெனி இல்லைங்கிறதால நான் இப்படியே துவண்டு போய் உட்கார போகிறதுக்கு இல்லை, இப்போ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும், சீக்கிரமாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே மீட்டிங்கும் போகுது, ஒர்க்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி அவங்க ஒரே ஆளாக உட்காந்துட்டு எல்லா வேலையும் சமாளித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்குண்டான எக்ஸ்பென்சிவ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 12 மில்லியன் வரைக்கும் வந்துருச்சு. அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னது இவ்வளோ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது பேசலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணுறாங்க. நம்ம பண்டாவோ சாவோ மெனி இவங்க 3 பேருக்குமே கால் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே கால் அட்டன் பண்ணலை. மிட் நைட் ஆகிடுச்சா, நம்ம சாவோலாம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க மட்டும் தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் கால் அட்டன் பண்ணலங்கவும் அவங்களுக்கு செம்மையாக கோவமாகுது. அப்போ நான் உங்களுக்கு தேவையில்லைல்ல, என்னை உங்களிலேருந்து பிரிச்சிட்டிங்கல்லன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அப்போ தீரக்கு அங்கே வரான். தீரக்கு வந்துட்டு ஒரு காஃபி அவங்களுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, நீ எனக்கு தெரியும், நீ சாப்பிட்ருக்க கூட மாட்ட, அதனால தான் உனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அவங்களும் ரொம்ப பசியாக இருந்திருப்பாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ரொம்பவே தேங்க்ஸ், எனக்காக இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிக்கிறாங்க. அப்போ நம்ம வெனிகாவுக்கும் தீரக் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் யோசிக்க தோணுது. அதுக்கப்புறம் அடுத்த நாளே தீரக் அவங்க ஆன்ட்டி நம்ம வெனிகா அப்புறம் அந்த பிஸ்னஸ் மேன் ஒருத்தரை பேசினாங்க இல்லையா, அவங்க 4 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய க்ரீமை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தீரக் ஆன்ட்டிக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் போய் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம வெனிகா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 12 மில்லியன் கால்குலேட் வந்துச்சு இல்லையா, அதை ஒரு செக்கில் ஃபில்அப் பண்ணி அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா க்ரீம் எல்லாம் ரிட்டர்ன் வந்துருச்சு இல்லையா, அதனால அவங்க கிட்ட செக்கையும் ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஓன் க்ரீமுக்காக நீ காப்பிரைட் வாங்கிக்கே, நீ தீரக்கிட்ட சொன்னீன்னா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், நீ காப்பிரைட் வாங்கிக்கேன்னு சொல்லுவார். அதை அப்போ அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் தீரக் இருக்கான். தீரக்கை இவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்துடுறான். தீரக்கிட்ட வெனிகாவும் கேட்குறாங்க, அந்த பிஸ்னஸ் மேன் சொன்னார் இல்லையா, உன்னுடைய ஓன் க்ரீமுக்காக காப்பிரைடு வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு என்னோடய க்ரீமுக்காக காப்பிரைடு வாங்கணும்னு சொல்லவும், ஏன் நீ என்னை நம்பலையா, இப்போயே அதுக்கு காப்பிரைடு வாங்கிக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறான். ஆக்சுவலாக இப்போ இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் இவங்க பயந்துட்டு தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு என்னை நம்பலையான்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவனே சொல்கிறான், சரி நம்ம செய்யலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, இன்னும் உனக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பாக உனக்காக செய்வேன்னு சொல்கிறான். அப்படியே இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்கள கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு அவங்களுடைய சேர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்லிப் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அவங்களும் பயந்துடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், இப்படியே என் பக்கத்தில் வரான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே அந்த சேரை ஸ்லிப் பண்ணுறதுக்காக லேசாக சாய்ச்சி விடுறான். அதுக்கப்புறம் நீ ரொம்ப டயர்டாக இருப்பில்ல, வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே இங்கே பண்டாவாவை காட்டுறாங்க. பண்டாவோ நம்ம மெனி கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பான். மெனி இப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்லையா, நீ எதுக்காக வந்த, எனக்கு இப்போ வெனிகாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது, நீ அவளை அப்படி தனியாக விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பான். நான் அவளுக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு அவங்களும் சொல்லிட்டு, நான் ரிசைன் பண்ணதான் சரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டு இருப்பான். அப்போ தான் அவன் சரி ஃபோன் பண்ணலாம், வெனிகாவுக்கு கால் பண்ணி பேசலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா வெனிகாவோட பர்த்டே போல இருக்கு. அதை பார்த்துட்டு வச்சு நான் எப்படி மறந்தேன் இந்த விஷயத்தன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அப்பா அங்கே வந்துட்டு, நாளைக்கு காலையிலே எங்கள் 2 பேர்த்தையும் சீக்கிரமாக எழுப்பி விடு, உங்கள் அம்மாவும் நானும் வெளியே போகணும், நீ எங்களை சீக்கிரமாக எழுப்பி விடுன்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே வெனிகாவை காட்டுறாங்க. வெனிகா கார்லேயே நல்லா தூங்கிட்டு வந்துட்டாங்க. தீரக்கும், நீ வந்து இறங்க வேண்டிய இடமே வந்துருச்சு, எழுந்திரி வெனிகா அப்படிங்கவும் அவங்களும் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, ரொம்ப நான் தூங்கிட்டேனா, ரொம்ப டயர்டாக இருந்துச்சா அதனால தான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிக்கிறாங்க. இங்கே அடுத்த நாள் காலையில் நம்ம பண்டாவோ வெனிகாவுக்காக பொக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு காரில் போல இருக்கு, அவங்க அப்பா அம்மா கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அவன் என்ன பண்ணுறது, எப்படி நம்ம போய் பூ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம வெனிகாவையும் காட்டுறாங்க. காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. தீரக்கு வந்து முன்ன நிற்கிறான். தீரக்கு பார்த்த உடனே, நீ எதுக்காக காலையிலே இங்கே வந்திருக்கன்னு கேட்க உடனே ஹாப்பி பர்த்டே சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்கிறாங்க, ஏன் என்னாச்சு மறந்துட்டியா, இன்னைக்கு உன்னுடைய பர்த்டே அப்படிங்கவும் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அச்சோ இன்னைக்கு என்னுடைய பர்த்டே இல்லை, எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு என்னுடைய பர்த்டேன்ட்டு, எங்களோட முக்கியமான பார்ட்னர் நீ, நான் எப்படி மறந்துடுவோம் உன்னுடைய பர்த்டேவை அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் காரில் இருந்து பெரிய பொக்கையாக எடுத்துகிட்டு வரான். திரும்பியும் அந்த டுலிப் ஃப்ளவரையே கொண்டு வந்து கொடுக்குறான்.
ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கொடுக்கவும் அவங்களும் தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்கிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பு போகக்குள்ள நம்ம வெனிகா மட்டும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் பண்டாவோ வந்துருவான் இல்லையா அவங்க பர்த்டேன்னு தெரிஞ்சா. அதனால அங்கேயே நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்குள்ள என்னாச்சு ஏன் யாருக்காவது வெயிட் பண்ணுறியான்னு கேட்குறதுக்கு இல்லை இன்னைக்கு என்னுடைய பர்த்டே இல்லையா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் இன்னைக்கு உன்னோட பர்த்டே அதனால் நீ இன்னைக்கு உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக போவேன்னு சொல்ல அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் முதல்ல நம்ம உன்னுடைய பர்த்டே கேக்கை விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள் அம்மாவை பார்க்க போகலாமாங்கவும் சரின்ட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் பண்டாவோவை காட்டுறாங்க. பண்டாவோ ஆல்ரெடி உள்ளே வந்துட்டான். இவங்கள 2 பேத்தையும் உள்ளே இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாவம் நம்ம வெனிகாவுக்காக அவங்களுக்கு பிடிச்ச கேக்கையும் வாங்கிக்கிட்டு பொக்கையும் வாங்கிட்டு வந்திருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறத பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுது. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா நம்ம பண்டாவோ நம்ம வெனிகாவுக்காக பொக்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான். நான் வர வழியிலே அவங்களுக்காக கேக் வாங்குறதுக்காக ஒரு ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான். ஆனால் அவங்க காலி ஆயிடுச்சுப்பா இங்கே இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்ல இன்னும் சோகமாக அங்கேருந்து கிளம்ப பார்ப்பான். அப்போ அவங்க அந்த ஆன்ட்டியோட வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க வீட்டுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பார் போல இருக்கு. அதுலேருந்து ஒரு பேக்கெட் எடுத்து கொடுத்து இதை எடுத்துகிட்டு போப்பான்னு சொல்லி கொடுத்து விட்டுருப்பாரு. அதனால தான் அவன் வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். அப்படியே அது சோகமாயிட்டு அந்த ஃப்ளவர் பொக்கையும் அந்த கேக்கையும் டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து சோகமாக கிளம்பிடுறான். அப்படியே இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தப்ப காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் இவங்களுக்கு பிடிச்ச கேக்கையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு சோகமாக நடந்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ராப்ளமே நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம வெனிகா அவங்க க்ரீம் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்காக 20 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாத இப்போ ஒரு நியூ க்ரீமுக்காக 12 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் நம்ம டைரக்டர்கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் சொல்ல அவங்க செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னே தெரியாத இவங்க பாட்டுக்கும் தீரக் கூட அவங்க பர்த்டேவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தீரக்கும் அவங்களுக்காக பர்த்டே கேக் கொண்டு வந்து கொடுத்துட்டு விஷ் கேட்டு கேண்டில் ஊதுன்னு சொல்ல அவங்களும் அங்கே உள்ள கேக்கு அதுக்கப்புறம் ஃப்ளவர் பொக்கே தீரக்கி சேர்த்தே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்லேயே போட்டு விட்டுறாங்க. அதை இந்த ஆன்ட்டி அசிஸ்டன்ட் நம்ம மினி எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தீரக்கா வெனிகாவை அவங்க அம்மா வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்து விடுறான். அவங்களும் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக உள்ளே போய்கிட்டு இருக்கக்குள்ள வெனி கொஞ்ச நேரம் நில்லு நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனும் ஒரு ஃப்ளவர் பொக்கையை வாங்கிக்கிட்டு அவங்க அம்மாவுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வரான். உங்கள் அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே வராங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்புறம் டின்னர் இங்கே தான் சாப்பிட்ணுன்னு சொல்ல இல்லைம்மா எங்களுக்கு வேலை இருக்குன்னு வெனிகா சொல்கிறதுக்கே இல்லை இன்றைக்கி தானே இங்கே வந்திருக்கீங்க இங்கே சாப்பிட்டு தான் போயாகணும்னு சொல்லவும் அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு விட்டுறாங்க. அதையும் வழக்கம் போல் இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதில் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு தான் செம்மையாக கடுப்பாக இருக்குது. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. மினியா சொல்லவே தேவையில்ல செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சாவோக்கும் அனுப்பி விட்டுட்டு பாத்தியா என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரும் நானும் பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஏன் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரியல வெனிகா முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பண்டாவுக்கு கால் பண்ணிடுறாரு. அவன் தான் காலையிலேயே பார்த்துட்டானு செம்மையாக சோகமாக உட்காந்துருக்கான். கால் அட்டன் பண்ணி வச்சுட்டு என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு நீ இன்னைக்கு வெனிகாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலையான்னு கேட்க நான் மறந்துட்டேன்னு சொல்லுவானா. அவருக்கே செம்ம ஷாக் ஆகிடுது. நீ என்ன சொல்கிற வெனிகாவோட பர்த்டேவை நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு ஷாக்காக ஆமாம் நான் மறந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சா அதனால நான் அதை மறந்துட்டேன்னு சொல்ல அப்படியே இங்கே வெனிகா அம்மா வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே இந்த தீரக் பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு இருப்பானா அவங்க அம்மா இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் இல்லை ஆண்டி நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு அம்மா நீங்கள் சாப்பாடு சூப்பராக சமைச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே எனக்கு வெனிகாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுறான். 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம வெனிகா புரிஞ்சுக்கிட்டு இல்லம்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா பிடிச்சிருக்குன்னு சொல்றான் வா போலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. வெளியே எடுத்துட்டு வந்து செருப்பை போட்டுக்கிட்டே நீ இந்த மாதிரி எங்கள் அம்மாட்டெல்லாம் பேசாத அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பேசுனேன் நான் உண்மையை தானே சொன்னேன் தேவையில்லாதெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கி வந்துட உண்மையை தான் சொல்கிறேன் நான் உன்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே நம்ம வெனிகாவுக்கும் ஷாக் ஆகிடுது. அப்படியே திரும்பி அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் அப்படியே பக்கத்தில் வந்துக்கிட்டே நான் உண்மையை தான் சொல்கிறேன் உண்மையாலுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ என்னை லவ் பண்ணுறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் நிறைய டைம் உன் கண்ணிலேயே பார்த்துருக்கேன். சரி நீ சொல்ல திரக் நான் உன்னை லவ் பண்ணலை அதனால் நீ இங்கேருந்து போயிடுன்னு என்னை சொல்லு பார்க்கலாம் அப்படிங்க. அவங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாத அமைதியாக நின்றுட்டு
வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சி இழுக்க அவன் அப்படியே இழுத்து பிடிச்சி அவங்கள கிஸ் பண்ணிடுறான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இந்த மாடல் இருக்கா இல்லையா, அவள் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா, தீரக்கை பற்றி நான் எந்தா இருந்தாலும் விசாரிக்க போகிறேன், அவன் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அவள் அவங்க அப்பாவை வச்சு கண்டுபிடிச்சிட்டா போல இருக்குது. அவங்க அப்பாவும் அவன் ஒரு சின்ன கம்பெனி தாம்மா வச்சுருக்கான். அவன் அந்த அளவுக்கு பிரபலமான ஆள்லாம் கிடையாது, பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கம்பெனிக்கு ஓனராக இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே 2 மாதமும் ஓடி போகுது. நம்ம வெனிகாவை தான் காட்டுறாங்க. அவங்க பண்டாவோவும் மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேவரட்டாக சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க. அவனும் வந்துட்டு நம்ம 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்குறோம்ல, எப்படி இருக்க நல்லா இருக்கியான்லாம் விசாரிக்கிறான். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பண்டாவோ ஷாக் ஆகிடுறான். என்ன மேரேஜ் ஆக போகுதா, யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிற, யாரும் அந்த தீரக்கியா மேரேஜ் பண்ணிக்க போகிற, ஆமாங்கிறதுக்கு சரி நீ இதை ஏன் என்கிட்ட மட்டும் சொல்கிற, சாவோ மெனி கிட்டலாம் ஏன் சொல்லலைன்னு கேட்குறது, அவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீ சரி இங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போய் நின்றுக்கிட்டு வெனிகாவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்கூல் டேஸில் இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கூட பண்டாவோ யாருக்கு கூட ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான். வெனிகாவை மனசில் நினச்சிக்கிட்டு யாருக்குமே ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான். அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத வெனிகா நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கவில்லன்னு கேட்குறதுக்கு இல்லை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா அது இல்லாத அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே கூட இருக்கணும், அதுவும் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம பண்டாவோக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வெனிகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ட்ரெஸ் எடுக்கிறது எதை சூஸ் பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தீரக்கு கால் பண்ணுறாங்க. அவன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். உடனே ஆன்ட்டிக்கு கால் பண்ணி எங்கே தீரக்கு, நான் உனக்கு கால் பண்ணேன், கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அவன் இப்போ மீட்டிங்கில் இருப்பான்ப்பா, ரொம்ப பிஸியாக இருப்பான், அதனால தான் அவன் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். என்ன விஷயம்னு கேட்குறதுக்கு நான் அந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன், ஆனால் நிறைய ட்ரெஸ் இருக்குது, எனக்கு எது சூஸ் பண்ணுறதுனே தெரியல ஆன்ட்டிங்கிறதுக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிவிட்டு அவங்க வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேகை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க பேக்கில் வெட்டிங் கார்டெல்லாம் இருக்குது. அதுவும் பண்டாவோ மினி சாவோக்கெலாம் கொடுக்கறதுக்காக வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு பண்டாவோக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு பார் ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே 2 பேருமே பாரில் உட்காந்துட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தீர கால் பண்ணுறாங்க. அவங்களும் கால் அட்டன் பண்ணுறாங்க. சாரி வினிகா, நீ கால் பண்ண டைமில் நான் மீட்டிங்கில் இருந்தேன், அதனால தான் கால் அட்டன் பண்ண முடியலங்கவும், பரவாயில்ல நான் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் உனக்கு கால் பண்ணி காட்டலான்ங்கிறதுக்காக கால் பண்ணியிருந்தேன். இப்போ உனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்சுருக்கேன், எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே நல்லா குடிச்சிட்டு வெளியே வராங்க. அப்போ ரொம்ப முன்னாடியே இவங்க 4 பேருமே ஒரு இடத்துல இந்த பாரில் தான் குடிச்சிருப்பாங்க. அப்போ கூட நம்ம வினிகா ரொம்ப போதையில் போயிட்டு அந்த சேரில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அது நம்ம பண்டாவுக்கு ஞாபகம் வந்துடுது. அந்த சேரையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கூட நம்ம மெனி கேட்டிருப்பாங்க, நீ ஆல்ரெடி நீ இவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க போல இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பண்டாவை கூட இல்லையே நான் அவளை லவ் பண்ணலையேங்கிற மாதிரியே மழுப்பி விட்டுருப்பான். அந்த சமயத்தில் நம்ம வெனிகா போதையில் மயக்கம் போட்டெல்லாம் விழலை, சும்மா லைட்டாக தான் மயக்கமாயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்களும் கேட்டிருப்பாங்க. அது இப்போ அவங்களுக்கும் ஞாபகம் வருது. அப்படியே பண்டாவோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் நம்மளை நினச்சி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு அவங்களுக்கும் தெரிய வருது. எனக்கு தெரியுது நீ என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறன்ட்டு அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டு அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கும் அழுக வர மாதிரி ஆயிடுது. அழுதுகிட்டு இருக்காங்க. பண்டாவோ நீ ரொம்ப ட்ரங்க் பண்ணிட்ட, அதனால தான் நீ அழுதுகிட்டு இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நானே வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டெல்லாம் சாவோக்கிட்டையும் மெனிக்கிட்டையும் கொடுத்துரு, அவங்க என்னுடைய வெட்டிங்க்கு வருவாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த கார்டை கொடுத்துருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பண்டாவோ சாவோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த கார்டெல்லாம் கொடுத்துட்டு வெனிகாவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்ல சாவோவுக்கு ஷாக் ஆகுது. நீ தானே முதல்ல அவளை லவ் பண்ணுன, நீ உன்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம்ல, எதுக்காக இப்படி அவனுக்காக விட்டு கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டுட்ருக்காரு.
நான் என்ன பண்ணுறது? வெனிகாவுக்கு இப்போ தீருக்கு தானே பிடிச்சிருக்கு. நான் அவளுடைய சந்தோஷத்துக்கு குறுக்க போகணுமா? என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே வெட்டிங் டேவை தான் காட்டுறாங்க. நம்ம வெனிகாவை அழகாக ரெடி பண்ணி அவங்க அம்மா தான் சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றப்ப எல்லாருமே அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தீரக்கெல்லாம் வாயை திறந்தவன் மூடவே இல்லை, ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கிட்டு அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ தீரக் வெனிகா கிட்ட, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அப்போது அவங்கக்கிட்ட போய் பேசுன்னு சொல்லி அனுப்பிவிட அவங்களும் சரின்ட்டு வராங்க. மெனி பார்த்த உடனே வந்து ஹக் பண்ணிக்கின்ட்டு கையை நீட்ட அவங்களும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என் மேலே உனக்கு கோவம் இல்லைன்னு கேட்குறதுக்கு, எனக்கு எப்படி உன் மேலே கோவம் வரும்? உனக்கு இன்றைக்கி கல்யாணம், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அசிஸ்டண்ட் ஓடி வந்துட்டு, நம்ம எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒவ்வொருத்தராக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்டாவும் வந்து வெனிகா கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஸ்லைட்டாக கையை மேலே போட்டுக்கிட்டு தான் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட நம்ம வெனிகா கீழே விழுற மாதிரி போக பண்டாவோ தாங்கி பிடிச்சிக்கிறான். இங்கே நடக்கிற விஷயத்த இந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. என்னது இப்படி இருக்காங்க, இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்களேன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இவங்க 2 பேரும் எல்லாரு கூடயும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டாக பண்டாவோ என்ன சொல்கிறான்னா வெனிகா கிட்ட, வெனிகா நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகி நின்னுடுறாங்க. அவனும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தீரக்கும் வெனிகாவும் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே தீருக்கு ஒரு கால் வருது. அதுவும் அவங்க ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி கால் வருது. அவனும் நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணீங்களான்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால இருங்க நானே வரேன்னு சொல்லிட்டு அவன் வெனிகா கிட்டே இந்த மாதிரி ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவங்களும் ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க, உடனே சரி நீ போயிட்டு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வரைக்கும் வெனிகா வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, மெசேஜ் அனுப்பி பார்க்குறாங்க, எந்த ரிப்ளேவும் இல்லை. அதனால் சரி நம்ம இங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது பதிலாக போயிட்டு கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ்க்கு வந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிஃப்ட்ஸில் ஒரு கிஃப்ட்ஸ் மட்டும் பேரே இல்லாமல் சும்மா மேரேஜ்க்கு மட்டும் விஷ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இது யார் இந்த மாதிரி விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க, நேம் கூட இல்லையேன்னு சொல்லி பார்த்துட்டு கிஃப்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாகவே தீரக்கோட ஃபோட்டோ. தீரக்கு எத்தனை பொண்ணுங்கள் டேட் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அத்தனை பொண்ணுங்களும் அந்த ஃபோட்டோஸில் இருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம மெனியை கூட டேட் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா, மெனியோட ஃபோட்டோவும் கூட இருக்கும். அதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படியே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கீழே விட்டுட்டு ஷாக் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கால் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அவன் கால் அட்டன் பண்ணலை. சரி ஆன்ட்டிக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆன்ட்டிக்கே கால் பண்ணால் அவங்க கால் அட்டன் பண்ணிடுறாங்க. அங்கே தீரக்கு வந்தானே இங்கே இருக்கானா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சானே கேட்டுட்ருக்காங்க. அந்த ஆன்ட்டி என்ன சொல்கிற, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ தான் வந்தேன், இப்போ டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் உன்னுடைய கால் வந்துச்சு, அதனால தான் அட்டன் பண்ணேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெனிகாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே, நம்ம ஒரு கெட்டவனையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இத்தனை பொண்ணுங்களோட சகவாசம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வேகமாக பயத்தோடையும் அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்கக்குள்ளேயே தீரக்கூட கால் வருது. அவங்களும் கால் அட்டன் பண்ண, வெனிகா ஆன்ட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்குது, அதனால் நான் நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தாகணும், நீ சாப்பிட்டு போய் படுத்து தூங்குன்னு சொல்கிறான். அவங்க கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, நீ உண்மையாலுமே ஆன்ட்டி கூட தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆன்ட்டி கூட தான் இருக்கேன், நான் நாளைக்கு காலையிலே வந்துடுறேன், நீ சீக்கிரமாக போய் படுத்து தூங்கு, நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, அதனால் நீ சீக்கிரம் போய் படுத்து தூங்குன்னு சொல்கிறான். அவங்களும் கால் கட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் திரும்ப எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அதில் உள்ள டேட் எல்லாம் மார்ச், பிப்ரவரி, மே, ஜூலை அப்படின்ட்டு லாஸ்ட்டாக நம்ம மெனியோட ஃபோட்டோவும் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக அழுகிறாங்க. அப்படியே அந்த பொருட்கள்லாம் இடித்து தள்ளி விட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைம் இந்த மாதிரி தானே மெனியும் கத்துனாங்க.
அதே போல் இப்போ வெனிகாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலேயே தீரக்கு கால் பண்ணி ஆன்ட்டி இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு பரவாயில்ல இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறான். பரவாயில்லையா அப்படின்னா ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, என்னாச்சு வெனிகா உனக்கு, நீ இப்போ ஓகேவா இருக்கியா, எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்ல, அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீ எங்கே இருக்க, ஆன்ட்டி வீட்லேயா இருக்க அப்படின்னு கேட்டுட்டு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த தீரக் வெனிகா வாழ்க்கையில் என்னதான் விளையாண்டுட்டு இருக்கானே தெரியல. நமக்கே தெரியும் மெனி அவன் ஏமாத்தினது. வெனிகாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம், அது சரி அவனுடைய பாஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் இப்போ அவனை பற்றின உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பொண்ணுங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். இதில் வேற பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வெனிகாவுக்கு இவன் ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்கிற டவுட் வந்துருச்சு. அதனால் அவனை தேடி தான் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.